அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த திருப்புதல் அப்படிங்கிறதுல பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பார்ட் 2, அதாவது இந்தியாவுடைய பகுதி ஒன்றியம் மற்றும் அதனுடைய ஆட்சி பகுதிகள் குறித்தும், அடுத்து ரெண்டாவது இருக்க சிட்டிசன்ஷிப் குடியுரிமை குறித்தும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடந்த வகுப்பில் நான் உங்களுக்கு முகப்புரை முக்கியமான விஷயங்கள்லாம் மட்டும் பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக நான் இன்றைக்கி பகுதி 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. அதில் ஆர்டிகல் 1 எதை குறித்து பேசுவோம் அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் ஆகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தை பர்பஸ்ஃபுல்லி ஹஸ் பீன் டிராஃப்டட். ஏன் அப்படின்னா, மாநிலங்களின் கூட்டாட்சி அப்படின்னு குறிப்பிடப்படலை. ஏன்னா மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்தியா அப்படிங்கிற நாடு உருவாகலை. ரேதர் இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்காக பல மாநிலங்கள் நிர்வாக வசதிகளுக்காக உருவாக்கப்பட்டவை. அதனால் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மோரோவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பிரிந்து போவதற்கு, இந்தியாவை விட்டு பிரிந்து போவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதனாலேயும் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும், இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா அதாவது பாரதம். அப்போ இந்தியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாரதம். இப்போ கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே பேர் தான் இந்தியாவுக்கு. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாரத். வேறு ஏதாவது உங்களை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஆரியவர்தம் அப்படின்னு கொடுப்பாங்க, ஹிந்துஸ்தான் அப்படின்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்தியாவுடைய பெயர் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனில் குறிப்பிடப்படலை. சரிங்களா? சரி, இப்போ ஆர்டிகல் 1ல் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் என்ன ஆர்டிகல் 1ல் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அட்டவணை 1ல் குறிப்பிடப்பட்ட பகுதிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கோம், ஆர்டிகல் 1 அட்டவணை 1 கிட்டத்தட்ட ஒன்று தான். அட்டவணை 1 ஆர்டிகல் 1 இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் அதில் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் இதெல்லாம் குறிப்பிடுது. கூடுதலாக ஆர்டிகல் 1ல் இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க, த டெரிட்டரி ஆஃப் இந்தியா கம்ப்ரைசஸ் ஆஃப், அதாவது இந்திய ஆட்சி பகுதி எதையெல்லாம் உள்ளடக்கியது. இங்கேயும் பாருங்கள், டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க, யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திய யூனியன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. ஏன்னா இந்திய யூனியன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்துடையது. உதாரணத்துக்கு குறுகிய அதிகாரத்தை உடையது. இந்திய யூனியன் அப்படிங்கிறது வெறும் மாநிலங்களையும் யூனிய பிரதேசங்களையும் மட்டும்தான் குறிக்கும். ஆனால் இந்திய ஆட்சி பகுதி, டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பரந்த கண்ணோட்டமுடைய ஒரு சொல். அது மாநிலங்களையும் குறிக்கும், யூனிய பிரதேசங்களையும் குறிக்கும், கூடுதலாக வருங்காலத்தில் நம்ம கையகப்படுத்தக்கூடிய பிற பகுதியிலையும் குறிக்கும். ஸோ இட் ஹாஸ் அ வைடர் இன்டர்பிரட்டேஷன். அதனால தான் பர்டிகுலராக தே யூஸ்டு த டேர்ம் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்திய ஆட்சி பகுதின்னு அவங்க பயன்படுத்தியதற்கான காரணம், அது ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டிருந்தது. அதாவது அதனுடைய உடைய விஷயம் ரொம்ப பரந்தது, குறுகிய கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்லாடல் இல்லை அது. அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இதுதான் ஆர்டிகல் 1, அதில் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தென் வி கேன் மூவ் ஆன் டு ஆர்டிகல் நம்பர் 2. ஆர்டிகல் நம்பர் 2 எதை பற்றி பேசுதுன்னா, ஃபார்மேஷன் ஆர் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட். அதாவது ஒரு புதிய மாநிலத்தை சேர்த்தல் மற்றும் நிறுவுதல், அட்மிஷன் அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட். இதில் நீங்கள் குறிப்பாக ஒரு பாயிண்ட் ஞாபகம் வைக்கிறோம் அப்படின்னா, என்ன பாயிண்ட் அப்படின்னா, நியூ ஸ்டேட் அப்படிங்கிறது ஞாபகம் வைக்கணும். புதிய மாநிலத்தை அப்படிங்கிறது ஞாபகம் வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனிய பிரதேசங்கள் இருக்குது. இதில் இல்லாதது 28 மாநிலங்களையும் 8 யூனிய பிரதேசங்கள்லையும் இல்லாத ஒரு பகுதியை சேர்க்கறதா இருந்தால் அது ஆர்டிகல் 2 பிரிவு 2ல் தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் நியூ ஸ்டேட், ரைட்? இப்போ சில காலங்களுக்கு முன்னாடி, குறிப்பாக ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சிக்கிம் இந்தியாவோட சேர விருப்பப்பட்டாங்க. அப்போ ஆரம்பத்தில் சிக்கிமை நம்ம முழுவதுமாக நம்ம கூட சேர்த்துக்கலை. அதை ஒரு நட்பு நாடாக, ஒரு அசோசியேட் ஸ்டேட்டாக, ஒரு கூட்டாளி நாடாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். அப்போ அது ஒரு புது மாநிலம், இந்தியாவோட ஒரு பகுதியிலே அது கிடையாது. அதை புதுசாக சேர்த்துக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 2க்குள்ளே தான் சேர்க்க முடியும். ஆர்டிகல் 2ல் நேரடியாக சேர்க்க முடியாது. ஏன்னா அது முழு நீள மாநிலமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக இந்தியாவுக்குள்ளே வர விரும்பலை. அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு நட்பு நாடாக தான் இருக்க விரும்பினாங்க, ஒரு கூட்டாளி நாடாக தான் இருக்க விரும்பினாங்க. அப்போ 1975-76 வாக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பகுதியை இந்தியாவுடைய ஒரு நட்பு நாடாக, ஒரு கூட்டு நாடாக சேர்த்துக்கிறாங்க. சிக்கிம் இந்தியாவின் இணைப்பு மாநிலமாக சேர்க்கப்பட்டது. அப்புறம் மறுபடியும் அதை சிக்கிம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் இந்தியாவுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக, முழுநீள மாநிலமாக நாங்கள் வருவதற்கு ஒப்புக்கொள்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து அதை இந்தியாவுடைய
முழு மாநிலமாக ஆர்டிகல் 2க்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க. அப்போ 2A அப்படிங்கிறது தேவைப்படலை. 2A அப்படிங்கிறது தேவைப்படலை. உதாரணத்துக்கு 35வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1974 அது என்னவாச்சு அப்படின்னா இந்தியாவுடைய அசோசியேட் ஸ்டேட் ஆச்சு. அதே இது 36வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1975 இந்தியாவோட ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டாக முழு மாநிலமாக இந்தியாவில் சேர்க்கப்பட்டுச்சு. அதனால் இப்போ 2A தேவைப்படலை, அதனால் நம்ம ரிப்பீல் பண்ணிட்டோம். தென் ஆர்டிகல் நம்பர் 3. ஆர்டிகல் நம்பர் 3 பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்ட்ரிஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். அப்போ ஆர்டிகல் 2 புது மாநிலத்தை பற்றி பேசுது. ஆர்டிகல் 3 ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குதல். எப்படி உருவாக்குறாங்க? ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், பெயர் மாற்றம் செய்யலாம், பரப்பளவை மாற்றம் செய்யலாம், எல்லை பரப்பை மாற்றம் செய்யலாம். எப்படி செய்கிறாங்க? ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலத்திலேருந்து செய்கிறாங்க. அப்போ அந்த 28 மாநிலத்தை ஏதோ ஒரு மாநிலத்தை 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம். ஸோ அதை குறிக்கிறது தான் ஆர்டிகல் 3. அப்போ 28 மாநிலம் 8 யூனிய பிரதேசத்தில் ஏதோ ஒரு மாநிலத்துடைய பெயர் மாற்றமோ இடம், அதாவது பகுதிகள் மாற்றம், பரப்பளவை மாற்றம் செய்வோம், எல்லை பரப்பை மாற்றம் செய்வோம்னா ஆர்டிகல் 3 நீங்கள் பயன்படுத்தணும். இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. கேரளா அப்படிங்கிற மாநிலத்துடைய பெயர் இப்போ கேரளம் அப்படின்னு மாறப்போகுது. அப்போ இதை மாற்றுவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஆனால் அப்படி மாற்றம் செய்யணும்னா சில மசோதா முறைகளை அவங்க பின்பற்றணும். அதுக்கு நான் சில குறிப்புகள் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மசோதா ஒரு மாநிலத்துடைய பெயரையோ பரப்பளவையோ எல்லை பரப்பையோ மாற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி பெற்றே தான் இந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய பெயரையோ பரப்பளவையோ எல்லை பரப்பையோ மாற்ற முடியும். இப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மாநிலத்தின் பெயர் பரப்பளவு அல்லது எல்லைப்பரப்பு பாதிக்கப்படக்கூடிய மாநிலத்துக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைப்பார். அதுக்கு ஒரு காலக்கெடுவும் கொடுப்பார். இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த மாநிலம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், இல்லை அதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டாலோ நிராகரித்தாலோ வேறு ஏதாவது பரிந்துரைத்தாலோ அது எதுவுமே குடியரசுத் தலைவரையோ பாராளுமன்றத்தையோ பாதிக்காதுன்னா கட்டுப்படுத்தாது. அவங்க சொல்கிறத இவங்க ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி த டிசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் த பார்லிமெண்ட் டு டேக் வாட் எவர் டிசிஷன்ஸ் தே வாண்ட், விச் மீன்ஸ் தே ஆர் கிவிங் ஒன்லி தி இன்ஃபர்மேஷன் டு தி ஸ்டேட்ஸ். மாநிலங்களுக்கு தகவலை மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்படி மசோதா மூலமாக என்ன செய்கிறாங்க, உங்கள் மாநிலத்துடைய பெயரையோ பரப்பளவையோ எல்லை பரப்பையோ மாற்ற போகிறாங்கிற தகவல் மட்டும்தான் பரிமாறப்படுது. அங்கேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் இங்கே இருக்கக்கூடியவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், கட்டாயம் கிடையாது. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இன்ஃபரன்ஸ், இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியா என்பது அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியமாகும். இந்தியா இஸ் அ இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். அப்படின்னா என்ன? இந்திய அரசாங்கம் நினச்சாங்கன்னா மாநிலங்களை 2, 3, 4, 10 எத்தனை நாளாலும் பிரிக்க முடியும். ஆனால் மாநில அரசாங்கம் என்ன நினச்சாலும் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போக முடியாது. அதுதான் இது குறிக்குது. இந்தியா என்பது அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியமாகும். இந்தியா இஸ் அ இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாக்கியம் கேட்கப்படலாம். ஸோ இதுதான் ஆர்டிகல் 2 and 3. ஆர்டிகல் 2 கம்ப்ளீட்லி நியூ ஸ்டேட். ஆர்டிகல் 3 ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் பெயரோ பரப்பளவோ எல்லை பரப்பையோ மாற்றம் செய்வது. ஸோ இந்த ரெண்டும் ஆர்டிகல் 2 and 3 இது ரெண்டில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் that will be implicated or reflected in schedule number 1 and 4. அட்டவணை 1லையும் 4லையும் அது பிரதிபலிக்கும். அட்டவணை 1 என்ன பார்த்தோம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டுடைய மாநிலங்களுடைய பெயர் பரப்பளவு எல்லை பரப்பு தான் அட்டவணை 1ல் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே கேரளம்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா அங்கேயும் மாற்றணும்ல, அட்டவணையிலையும் மாற்றணும்ல. ஸோ அதில் பாதிக்கப்படும். அதே மாதிரி அட்டவணை 4 என்ன குறிப்பிடுதுன்னா ராஜ்யசபா சீட்ஸ் குறிப்பிடுது. இப்போ ஒருவேளை ஒரு மாநிலம் 2ஆக பிரிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசம் 2 ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானான்னு பிரித்தாங்க. அப்போ ராஜ்யசபா சீட்டு எண்ணிக்கையும் பிரிக்கப்படும்ல. தெலுங்கானாவுக்கு 9 சீட்டு, ஆந்திர பிரதேஷுக்கு 11 சீட்டு, சம்திங் லைக் தட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். இப்போது இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட்டும் பிரிக்கப்படும். அப்போ அந்த குறிப்பும் அட்டவணை 4ல் போக வேண்டியிருக்கும்ல, அதான் அதில் குறிப்பிட்றாங்க. ஆர்டிகல் 4 அப்போ என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 2 and 3ல் நீங்கள் என்ன சேஞ்ச் என்ன மாற்றம் செய்தாலும் அது அட்டவணை 1 மற்றும் 4ல் ஷெட்யூல் 1 and 4ல் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்ட் 1. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். வி ஆர் டன் வித் பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பகுதி 1ல் இதுதான் முழுசாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 1, 2 and 3, 4 இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது கோர் பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் இந்தியா என்பது
அழிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட அழிக்க முடியாத ஒன்றியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. கேரளாவை கேரளம்னு மாற்றுறாங்க. ஒரு மாநிலத்துடைய பெயரையோ பரப்பளவையோ எல்லை பரப்பையோ மாற்றம் செய்யக்கூடிய மசோதா அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவர்கிட்ட முன் அனுமதி பெறணும். குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை அந்த குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பார். அந்த மாநிலம் அது குறித்த பரிந்துரையை குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த பரிந்துரைகள் எந்த விதத்திலையும் குடியரசுத் தலைவரையோ அல்லது பாராளுமன்றத்திலையோ கட்டுப்படுத்தாது. இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான். செகண்ட் டைம் மறுபடியும் அந்த மசோதாவில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் நாட் நெசசரி டு கம்யூனிகேட் டு த ஸ்டேட்ஸ். அரசு மாநில அரசுகிட்ட 2வது தடவை திருத்தம் செய்யும்போது சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் முன் அனுமதி பெறணும், அவ்வளோதான். ஸோ வி ஆர் டன் வித் பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதில் நீங்கள் குறிப்பாக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, எந்தெந்த மாநிலங்கள் 1956க்கு பிறகு எந்தெந்த மாநிலங்கள் எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எந்த ஆண்டு உருவாச்சுங்கிறதையும் பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு ஐ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள். மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத் அப்படிங்கிறது பிரியுது. அப்புறம் நாகாலாந்து அப்படின்னு 2வது புதுசாக ஒரு ஸ்டேட் உருவாகுது. தட் இஸ் 15th ஸ்டேட் வந்து குஜராத், 16th ஸ்டேட் வந்து நாகாலாந்து. அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு புதிய மாநிலம், யூனிய பிரதேசமாக இருந்து மாநிலமாக அது மாறிச்சு, ஹிமாச்சல் பிரதேஷ். அப்புறம் ஹரியானா அப்படிங்கிற ஒரு புதிய மாநிலம் உருவாகுது. பஞ்சாப் அப்படிங்கிறத பஞ்சாப்னு ஒரு பெரிய மாநிலத்தை 2ஆக பிரித்து பஞ்சாப் அண்ட் ஹரியானான்னு ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாநிலங்கள் வந்திருக்கு, எந்தெந்த காலகட்டத்தில் வந்திருக்குங்கிற குரோனாலஜிக்கல் ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயமாக ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்குறாங்க. வடகிழக்கு மாகாணங்கள் நிறைய புதுசாக உருவாயிருக்கும், அதுவும் நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இதுவே போதுமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிட்டிசன்ஷிப் குறித்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா இன்னொரு விஷயம் இருக்குது. லைக் இதுக்கு சில கமிஷன்ஸ் போட்டிருக்காங்க. மொழிவரி மாகாணங்கள் உருவாவதற்கு பகுதி 1ல் பொறுத்த வரைக்கும் சில கமிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த கமிஷன் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்கே தார் குழு 1948 போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபசல் அலி கமிட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஜேவிபி கமிட்டி, ஃபசல் அலி கமிட்டின்னு மொத்தம் 3 கமிட்டி போட்டிருப்பாங்க. இதில் எஸ்கே தார் குழு 1948 மொழி வரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா, தட் இஸ் ஜேவிபி கமிட்டி, அவங்களும் மொழி ரீதியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக வந்த கமிட்டி தட் இஸ் ஃபசல் அலி கமிட்டி 1953 இந்த கமிட்டி அமைக்கப்படும். இந்த கமிட்டி தான் என்ன பரிந்துரை கொடுப்பாங்கன்னா, மொழி வாரியாக மாநிலங்கள் பிரித்து கொள்ளலாம், ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி பிரிக்காதீங்க, ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலங்கிற மாதிரி பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் இந்தியாவில் 500க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. 500 மாநிலங்களை உருவாக்க முடியுமா? இல்லை, அது தேவை கிடையாது. அப்போ ஒரு மொழிக்கு ஒரு மாநிலங்கிறது வேண்டாம். பெருவாரியாக இருக்கக்கூடிய மொழிகளுக்கு அதை வச்சு நீங்கள் மாநிலங்களை உருவாக்கிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் 1956 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் வாயிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்து மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டிருக்கும், குறிப்பாக தென்னிந்தியாவில். ஸோ இதுதான் பகுதி 1ல் நமக்கு இருக்குது. தென் பகுதி 2 நம்ம போகலாம். குடியுரிமை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 5லேருந்து 11 சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 5 குறிப்பாக ஆர்டிக்கல் 5 எதை பற்றி பேசுது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு தொடங்கும் போது குடியுரிமை குறித்து பேசுது. அப்போ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு தொடங்கும் போது இந்தியாவில் யாருக்கெல்லாம் வசிப்பிடம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கலாம். யாரோடைய வசிப்பிடம்லாம் இந்தியாவாக இருக்கோ அவங்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். அப்போது அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும், பூர்த்தி செய்யணும். அதாவது உங்களுடைய வசிப்பிடம் இந்தியாவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கண்டிஷனில், அதில் இருக்கக்கூடிய 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பூர்த்தி செய்யணும். ஃபஸ்ட்டு ஒன்று, நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கணும். இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருக்கணும். அப்படி இல்லை, கடைசி 3வது என்னென்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அதாவது 26 நவம்பர் 1949க்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அந்த 1949 1950க்கு முன்னாடியே ஒரு 5 years யூ ஹேவ் டு ஸ்டே இன் இந்தியா கண்டினியூஸ்லி. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை பெறலாம். அப்போ ஆர்டிக்கல் 5 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தொடங்கும் போது உங்களுக்கு குடியுரிமை எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பேசியிருக்கு. உங்களுடைய வசிப்பிடம் டொமிசில் ஷுட் பி இன் இந்தியா. அலாங் வித் தட் யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை எனி ஒன் ஆஃப் தி 3 கண்டிஷன். தட் இஸ் கண்டிஷன் நம்பர் 1, நீங்கள் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, நீங்கள் பிறக்காட்டி அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். அதுவும் இல்லாட்டி கண்டிஷன் நம்பர் 3, அட்லீஸ்ட் 5 years நீங்கள் இந்திய அரசு சாசனம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்தியாவில் நீங்கள் தங்கிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் வில் கெட் த சிட்டிசன்ஷிப். ஆர்டிக்கல் நம்பர் 6 ரொம்ப எளிமை. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமை குறித்து பேசுது. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க? 19 ஜூலை 1948 அந்த தேதிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுரும். 19 ஜூலை 1948க்கு பிறகு வந்தாங்கன்னா அவங்க இந்தியாவில் குறைந்தது 6 மாத காலம் தங்கி
பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஆர்டிகல் நம்பர் 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு. ஆர்டிகல் நம்பர் 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் மீண்டும் பாகிஸ்தான் பிடிக்கலன்னு இந்தியா திரும்பி வந்தவங்களுக்கு குறித்து பேசுது. ஸோ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறதுக்கு March 1, 1947 இந்தியாவிலேருந்து கிளம்பி March 1, 1947 அப்புறம் இந்தியாவிலேருந்து கிளம்பி பாகிஸ்தான் போயிட்டு அகெயின் 19th July 1948 இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா they will be accepted as an ordinary citizen. அவங்க இயல்பாகவே இந்திய குடிமகனாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். 19 ஜூலை 1949க்கு பிறகு வந்தாங்கன்னா அவங்க இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது. they have to stay here for 6 months and to get registered. இங்கே இருந்து தங்கி 6 மாதங்கள் தங்கி பதிவு செய்வதன் மூலமாக குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் 7. இப்போ 6க்கும் 7க்கும் வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய் மீண்டும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்க. ஆர்டிகல் நம்பர் 8 இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கான குடியுரிமை வழங்குது. அப்போ உங்கள் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ இல்லை நீங்களோ இந்தியாவில் பிறந்திருக்கீங்க, ஆனால் இப்போ வேறு நாட்டுடைய குடியுரிமையை பெற்றிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மீண்டும் இந்திய குடியுரிமையை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணுங்கிறத இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ அதான் ஆர்டிகல் நம்பர் 8 பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 9. ஆர்டிகல் 9 என்ன பேசுதுன்னா a person voluntarily acquiring the citizenship of a foreign country will lose his Indian citizenship. அதாவது வேறு நாட்டுடைய குடியுரிமையை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும். ஏன்னா இந்தியாவில் நம்ம தான் ஒற்றை குடியுரிமை தானே ஃபாலோ பண்ணுறோம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தானே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ யூ டோன்ட் கெட் அஸ் எ டபுள் சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ். அதுதான் ஆர்டிகல் நம்பர் 9. ஆர்டிகல் 10 என்ன குறிப்பிடுதுன்னா ஆர்டிகல் 5லேருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்ட குடியுரிமை தொடரணுமா வேண்டாமாங்கிறத பார்லிமெண்ட் வில் டிசைட். ஸோ ரைட் டு கண்டினியூயன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் 5லேருந்து 8 வரைக்கும் நமக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு பல்வேறு காரணிகளில். அது தொடரணுமா வேண்டாமாங்கிறத பாராளுமன்றம் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆர்டிகல் 10 சொல்லுது. ஆர்டிகல் நம்பர் 11 பாராளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குது. கான்ஸ்டிடியூஷனே ஆர்டிகல் 11 யூஸ் பண்ணி இட் கிவ்ஸ் பவர் டு த பார்லிமெண்ட். என்ன பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் கொடுக்குது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, குடியுரிமை வழங்கவோ அல்லது குடியுரிமையை பறிக்கவோ பாராளுமன்றம் சட்டம் இயற்றி கொள்ளலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுற, அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, குடியுரிமை சட்டம் 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டம் 5 வகையாக குடியுரிமையை கொடுக்குது, 4 வகையில் குடியுரிமையை 3 வகையில் குடியுரிமையை பறிக்குது. ஸோ 5 வகையாக கொடுக்குது, 3 வகையில் பறிக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். பாருங்கள், 5 வகையான குடியுரிமை உங்களுக்கு வழங்கப்படுது, 3 வகைக்கு நீங்கள் பறிக்கப்படும். ஃபஸ்ட்டு பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். பிறப்பின் அடிப்படையில் உங்கள் எல்லாருக்கும் குடியுரிமை கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கும்போது சில விஷயங்கள்லாம் இருக்குது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். எப்படி? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 3 டைம்லைனா நம்ம பிரிச்சுக்கலாம். லைக் 1950லேருந்து 1987 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 37 ஆண்டு காலம் வந்து நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தாலே உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுரும். அதாவது உங்கள் அப்பா அம்மா யாரானாலும் இருக்கலாம், தே மே பி அ கனடியன் சிட்டிசன், சிங்கப்பூரியன் சிட்டிசன், அமெரிக்கன், வேறு எந்த நாட்டை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய குடியுரிமை த்ரூ பர்த், பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுரும். இது 1950லேருந்து 1987 வரைக்கும் இருந்த நடைமுறை. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வருது. 1992 வரைக்கும் சில மாற்றங்கள் கொண்டு வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் பெற்றோர்களில் யாரோ ஒருவர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும், அப்பாவோ இல்லது அம்மாவோ இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். அப்போந்தான் உங்களுக்கு குடியுரிமை, இந்திய குடியுரிமை பிறப்பின் மூலமாக கிடைக்கும். பை பர்த் உங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னா 1992 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்கள் அப்பா அல்லது அம்மா இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தே ஷுட் பி பார்ன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 2003 2004 வாக்கில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வராங்க. அந்த புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்பாவோ அம்மாவோ இந்திய குடிமகனாக இருக்கணும், இன்னொருத்தங்க வந்து தே ஷுட் பி எ லீகல் பர்சன், சட்டப்பூர்வமான நபராக இருக்கணும். அப்போ சட்டப்பூர்வமான நபர்னா அவங்க வந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கெனடியன் சிட்டிசன் இருக்காங்க, ஒரு பெண்மணி இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்தியனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வந்தது சட்டப்பூர்வமாக வந்திருக்கணும், விசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து ப்ராப்பராக வந்திருக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகலாக இங்கே மைக்ரேட் ஆகி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இந்திய குடியுரிமை பிறப்பின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை அப்படின்ற தன்மை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்தியாவில் பிறந்திருந்தாலே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் பெற்றோர்கள் யாரானாலும் இருக்கலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தாங்க நீங்கள் இந்தியாவில் பிறந்தாலே.
இதை அப்படியே எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, உங்கள் பெற்றோர்களில் யாரோ ஒருவர் இந்தியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்போ they have evolved from the concept of right to birth to right to blood. Right to birth to right to blood. இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ் சோலி டு ஜஸ் சாங்குனிஸ். ஜஸ் சோலே டு ஜஸ் சாங்குனிஸ் அப்படின்னு மாறிட்டோம். ரைட், மண்ணின் மைந்தனாக நீங்கள் இருக்கணும். மண்ணில் பிறந்தால் மட்டும் பத்தாது, ரத்த உறவும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரைட், மண்ணில் பிறந்தால் மட்டும் பத்தாது, உங்களுக்கு உங்களுடைய பரம்பரை ரத்த உறவும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் டிசன்ட், பை பர்த் பார்த்துட்டோம். இதே மாதிரி டிசன்ட்டுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் கட்டாயமாக உங்கள் அப்பா இந்தியராக இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவில் யாரோ ஒருவர் இந்தியனாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவில் யாரோ ஒருவர் இந்தியராக இருக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓராண்டுக்குள்ளே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும். நீங்கள் பிறந்து ஓராண்டுக்குள்ளே ஏதோ ஒரு கான்சுலேட்டில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பை டிசன்ட், பரம்பரையின் அடிப்படையிலையும் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். மூணாவது பை ரெஜிஸ்ட்ரேஷன். பை ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன? பதிவு செய்வதன் மூலமாக உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறது. அப்போ நீங்கள் எந்த நாட்டு குடிமகனாகவும் இருக்கலாம். இந்தியாவில் நீங்கள் வந்து தங்கி 7 ஆண்டுகள் தங்கி அதுக்கு நீங்கள் பதிவு செய்து முறையிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான்காவது பை நேச்சுரலைசேஷன், இயல்பாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய இந்திய குடியுரிமை கிடைக்கும். இந்த இயல்பாக ஏற்றுக்கொள்வதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. 14 வருஷத்தில், மொத்தம் 14 வருஷத்தில் அட்லீஸ்ட் 11 வருஷம் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும். அவுட் ஆஃப் 14 இயர்ஸ் அட்லீஸ்ட் 11 இயர்ஸ் நீங்கள் இந்தியா இருக்கணும். ப்ளஸ் 1 இயர், தட் இஸ் 12 months. ப்ளஸ் 12 months நீங்கள் குடியுரிமைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கணும். அப்போ 11 + 1 இயர்னால் 12 இயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தாகணும். 14 வருஷத்தில் 11 வருஷம் இந்தியாவில் இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது குடியுரிமை பெறுவதற்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி 1 வருஷம் கண்டினியூஸாக இந்தியாவில் இருக்கணும். அப்போ 11 + 1னா 12 இயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தால் தான் யூ கேன் பிகம் அ நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் இன் இந்தியா. தென் கடைசியாக பை இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி. பை இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி அப்படின்னா என்ன? இப்போ பாண்டிச்சேரி மாதிரி பகுதிகள் 1954 பாண்டிச்சேரி இந்தியாவுடைய ஒரு பகுதியாகிடுச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு 1962 தான் குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு டெரிட்டரியை இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வில் டிசைட் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவாங்க. அப்போ 5 வகையாக உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிது. பை பர்த், பை டிசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன் அண்ட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி. பிறப்பின் மூலமாக, பரம்பரையின் மூலமாக, பதிவு செய்வதன் மூலமாக, இயல்பாக குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, ஒரு பிரதேசத்தை ஒன்றிணைப்பதன் மூலமாக. இந்த 5 வகையில் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிது. 3 வகையில் நீங்கள் குடியுரிமையை இழப்பீங்க. எப்படிலாம் இழப்பீங்க? ஃபஸ்ட்டு ரினன்சேஷன், வாலண்டியராக நீங்களே வேண்டான்னு திரும்பி கொடுக்குறது, துரத்தல் அப்படிம்பாங்க தமிழில். அதை ரினன்சேஷன்னா துரத்தல், எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறது ரினன்சேஷன். ரெண்டாவது டெர்மினேஷன், நீக்கிறது. உங்களுக்கு நீங்கள் வேறு நாட்டுடைய குடியுரிமை வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும், நீக்கப்பட்டுரும். மூணாவது டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீக்கம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. பறித்தல், டிப்ரிவேஷன் வந்து உங்களுடைய குடியுரிமையை பறிச்சிருவாங்க. எப்படி பறிப்பாங்க? நீங்கள் பதிவு செய்வதன் மூலமாகவோ அல்லது இயல்பாக குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவோ குடியுரிமை பெற்றிருக்கிறீங்க, ஆனால் ஃபோர்ஜ்டு வேலை, தவறான தகவலை கொடுத்து குடியுரிமை வாங்கியிருக்கிறீங்க, ஏமாற்றி வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் குடியுரிமை பறிக்கப்படும். அப்போ 3 வகை, ரெனன்சேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன் அப்படின்னு 3 வகையில் உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வகுப்பில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக சிட்டிசன்ஷிப்புக்கு அமெண்ட்மெண்ட் வந்தது. லேட்டஸ்ட்டான ஒரு 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. அதுவும் நமக்கு பாடத்துக்கு ரொம்ப முக்கியம் தான், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க, கடைசியாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால. இதில் இந்த சட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, 3 நாட்டை சேர்ந்த 6 மைனாரிட்டிஸுக்கு, 6 சிறுபான்மையினருக்கு அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதா இந்த சட்டம் உறுதி செஞ்சிச்சு. என்ன அந்த 3 நாடு? பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். இந்த 3 நாட்டை சேர்ந்த 6 சிறுபான்மைய மக்கள். யாரெல்லாம் அந்த 6 பேர்? ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், பார்சிஸ், ஜெயின்ஸ் அண்ட் புத்திஸ்ட். இந்த 6 பேர், ஹிந்துக்கள், சீக்கியர்கள், கிறித்துவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சிக்கள், இந்த 6 பேருக்கும் குடியுரிமை வழங்குவது. எதுக்காக? அவங்க இந்த 3 நாட்டில், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் மத துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மத ரீதியாக கொல்லப்பட்டிருந்தாங்க.
அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதாக 2019 சட்டம் சொல்லுச்சு. ஆனால் அதுக்கும் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சாங்க. எல்லாருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கல. டிசம்பர் 31, 2014க்குள்ள இந்தியாவுக்கு அகதிகளாக அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு. ஸோ இதான் 2019 குடியுரிமை திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதான் லேட்டஸ்ட்டாக வந்த குடியுரிமை சார்ந்த சட்டம். இன்றைய வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம சில முக்கியமான பகுதிகள், குறிப்பாக அடிப்படை உரிமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடிப்படை உரிமையை ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் வித்தின் அ ஹார். 1 மணி நேரத்தில் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். தென் வி கேன் மூவ் ஆன் டு டிபிஎஸ்பி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.